இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாருமே சொல்லாத மரகத லிங்கத்தோட ரகசியத்தை தான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓம் நம சிவாய. நவரத்னங்கள்ல ஒன்னான விலை மதிக்க முடியாத கல் தான் பார்த்தோம்னா மரகதம். இந்த மரகதம்ன்றது புதனுக்குரிய விருப்பமான ஒரு கல்லா இருக்கு. புதன் யார் அப்படின்னா நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகமா திகழ்றாரு. புதன் கல்விக்கும் செல்வத்துக்கும் அதிபதியா இருக்காங்க. ரொம்பவே விலை மதிப்பிற்குரிய பொருள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரகதம். இதோட 1 கிராம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த விலை மதிப்பிற்குரிய ஒரு பொருளை மரகதத்தில் முழு சிவலிங்கமாக இப்போ நம்ம வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு மரகத லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோவிலில் அரடி மரகத சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா கடத்தியிருக்காங்க. அதை நம்மளோட தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்க அந்த சிலையை மீட்டு எடுத்திருக்காங்க. இதோட விலை அவங்க எவ்வளோ மதிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான கல்லாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத நேர்மறையான சக்திகளை கவர்ந்து எடுக்கிற ஒரு கல்லாகவும் பார்க்கப்படுது. பொதுவாக கடவுள் சிலைகளை பார்த்தீங்கன்னா எல்லா கற்களாலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கற்களால் மட்டும்தான் செய்வாங்க. அது பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இது ரெண்டுமே இல்லாத கல்லுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லாத கற்களை பார்த்தோம் அப்படின்னா கோவில்களுக்கு படிக்கட்டாகவும் தூண்களாகவும் பயன்படுத்துவாங்க. ஆண் கற்களை பார்த்தோம்னா ஆண் சாமிகள் சிலை செய்யறதுக்கும், பெண் கற்களை பார்த்தோம்னா பெண் கடவுள் சிலை செய்யறதுக்கும் பயன்படுத்திட்டு வருவாங்க. வெகு சில கோவில்களில் மட்டும் பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இல்லாமல் வேறு பொருட்களில் செஞ்சு வழிபடுவாங்க. உதாரணத்துக்கு மரகதம் போன்றவற்றால். இந்த மாதிரி மரகதம் போன்றவற்றால் நம்ம சிலையை சேர்ந்து வழிபடும் போது அதனோட சக்தியும் தாக்கமும் பன்மடங்காக இருக்கும்னு நம்பப்படுது. இந்த மரகத லிங்கம் பூமிக்கு எப்படி வந்துச்சுன்றதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப காலமாக ஒரு மரகத லிங்கத்தை வழிபட்டுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு போர் ஏற்பட முசுகுந்த சோழன் உதவியோட அந்த போரையும் வெற்றி பெற்றுட்டாங்க தேவேந்திரன். அதனால சந்தோஷம் அடைஞ்ச தேவேந்திரன் என்ன பண்ணாங்கன்னா முசுகுந்த சோழனை ஒரு வரம் வேண்ட சொல்லி கேட்க, முசுகுந்த சோழனும் தேவேந்திரன் வழிபட்ட அந்த மரகத லிங்கத்தையே பரிசா கேட்டாங்க. அதை தர மனசு இல்லாத தேவேந்திரன் என்ன பண்ணாங்கன்னா அதை போலவே ஒரு 6 மரகத லிங்கத்தையும் செஞ்சு வச்சு அதில் சரியான மரகத லிங்கத்தை எடுத்துக்க சொன்னாங்க. முசுகுந்த சோழனும் சரியான மரகத லிங்கத்தை கண்டுபிடிக்கவே சந்தோஷம் அடைஞ்ச தேவேந்திரன் கூட சேர்த்து அந்த 6 மரகத லிங்கத்தையும் அவங்களுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. முசுகுந்த சோழன் என்ன பண்ணாங்கன்னா திருவாரூரில் அந்த தேவேந்திரன் வழிபட்ட மரகத லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுபோல் மீதி இருக்கிற அந்த 6 மரகத லிங்கத்தையும் அதை சுற்றி இருக்கிற ஊருக்களான திருவாரூர், காரைக்கால், வேதாரண்யம் போன்ற ஊர்களை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த 7 மரகத லிங்கம் இருக்க கோயில்களை சப்த விடங்க ஸ்தலம்னு சொல்லுவாங்க. விடங்கம் என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா உளிப்படாத திருமேனின்றது அர்த்தம். யாரோ செதுக்காம தானா சுயம்பா தூண்டினதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இந்த 7 கோயில் இல்லாத இன்னும் சில கோயில்ல மரகத லிங்கம் இருக்கு. ஆனாலும் இந்த 7 கோயில் தான் பிரதானமா பார்க்கப்படுது. மரகத லிங்கத்தோட ரகசியம் என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மனசுல என்ன நினைச்சு வேணாலும் அது நடக்கும்னு நம்பப்படுது. ஏன்னா இதுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால நம்ம வேண்டதை அப்படியே கொடுக்கும்னு நம்பப்படுது. இந்த மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண பாலை நம்ம குடிக்கிறதுனாலையும் இல்லைன்னா அது ஒரு மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண சந்தனத்தை நம்ம வைக்கிறதுனாலையும் தீராத நோய்களும் தீரும் நம்பப்படுது. மரகதத்தில் சிவன் சிலை மட்டும் இல்லாமல் வேற கடவுள் சிலையும் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு மரகத விநாயகர், மயில் இது போன்ற சிலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க. மரகத சிலைகள் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலங்களில் ஒன்று தான் உத்திர கோசமங்கை நடராஜர் மரகத நடராஜர் கோவில். இந்த கோவிலில் பார்த்தோன்னா 6 அடிக்கு முழுக்க மரகதத்தால் செஞ்ச நடராஜ சிலை இருக்குது. இதோட மதிப்பு பார்த்தோன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி வரும்னு சொல்கிறாங்க. நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், மரகதத்தோட 1 கிராமோட விலையே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். ஸோ இந்த 6 அடியோட விலை பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதுரை மக்களோட பிரதான தெய்வமா இருக்க மீனாட்சி அம்மனோட சக்தியை பத்தியே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மீனாட்சி அம்மனோட திருமுருக சிலை மரகதத்தால செஞ்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம மரகத லிங்கத்தோட ரகசியங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை போன்ற தகவல் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.